ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேக் குக் ஹியூமன் மேல் ட்ராமா. ஆர்மிஸ், யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். டேக் குக் ஹியூமன் ட்ராமா நேம் சைக்கோ சாடிஸ்ட் பார்ட் 2 ஃபைனல் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். ஆர்மிஸ், வாங்க நம்ம இப்போ டேக் குக் ஹியூமன் வேர்ல்டுக்குள்ளே போவோம். நம்ம டேக் குக் 2 பேர் அப்படியே ஓடி பிடிச்சிட்டு இருக்காங்களா, அந்த டைமில் சவுண்டாக கேட்குது. அது நம்ம சுகாக்கு லைட்டாக டிஸ்டர்ப் ஆகுது. எழுந்திருக்கிற மாதிரி போகிறானா, அப்போது டக்குன்னு நம்ம ஜிம்மின் சுகாக்கு மறுபடியும் தட்டி கொடுக்குறான். தட்டி கொடுத்துட்டு வெளியே வந்து, டே அமைதியாக இருங்கடா அப்படின்றானா. பார்த்தா 2 பேரும் அடிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கானுங்க. நம்ம ஜிம்மின் பார்க்குறான், என்னடா உங்களுக்கு பிரச்சனை, சின்ன பசங்க மாதிரி அடிச்சிட்ருக்கீங்க. அண்ணா அண்ணா, நான் தண்ணி தான் கேட்க வந்தேன், இவன் தான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான் அப்படின்றானா. ஜிம்மின் பார்க்குறான், ஜேகே வீடு, அது அவங்க வீடு, நம்ம வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனால் அண்ணா, நம்ம ஏன் இங்கே இருக்கணும், வா போகலாம் அப்படின்றானா. டேய், அதுக்கு கார் வேணும்டா, காருக்கு நம்மக்கிட்ட இல்லை. அப்போ சொல்கிறான், அப்போது காருக்கு கொடுத்தா இல்லை அவங்கள கொண்டு வந்துட்டா இனிமேல் எங்களை தொல்லை பண்ண இங்கே இருக்க மாட்டீங்கல்ல அப்படின்றானா. ஜிம்மினும் ஜேக்கு பார்க்குறாங்க, நாங்கள் உங்களை தொல்லை பண்ணுறோமா என்ன அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம சுகா இருக்கான் இல்லையா, இதெல்லாம் கேட்டு இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்றானா. அண்ணா, இவன் என்னை தொல்லை பண்ணுறானா, தண்ணி கூட குடிக்க விட மாட்டேங்கிறான் அப்படின்றானா. ஜேகே பார்க்குறான், நான் தண்ணி தான் கேட்டேன், வேறு எதுவுமே பண்ணலை அப்படின்றானா. நம்ம சுகா இருக்கான்ல, போய் தூங்கு அப்படின்றான். ஸோ அப்படியே மழை பேச்சு கேட்காம போயிடுறான். அப்போது ஜேகே இருக்கான் இல்லையா, அவன் பார்க்குறான், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்றான். இல்லை, கொஞ்ச நேரம் இங்கே இருங்களேன், நாளைக்கு போங்க, நானே உங்களை கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்றான். ஸோ ஜிம்மினுக்குமே சுகாவை அப்படி விட மனசு இல்லை, சரின்னு சொல்கிறான். அந்த ஜேகேவும் ஜிம்மினும் போகலான்னு போகிறாங்களா. அப்போ நம்ம சுகா லைட்டாக ஜிம்மினோட ட்ரெஸ் அப்படி பிடிக்கிறான். ஸோ ஜிம்மின் இருக்கால, ஜேகே நீ போய் தூங்கு, நான் வரேன் அப்படின்றான். ஸோ ஜேகேவை தண்ணி குடிச்சிட்டு அப்படியே போயிடுறான். இப்போ ஜிம்மின் வந்து நம்ம சுகா ரூமில் தான் சுகா கூட தான் படுத்திருக்கான். ஸோ இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது. சுகாவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, பட் காலைல நடக்க முடியாது இல்லையா, அதனால அப்படியே இருக்கான். நம்ம ஜிம்மின் தான் குளிக்கிறதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறான், அந்த மாதிரிலாம் பண்ணுறான். அப்போ நம்ம நல்லா தூங்கி எழுந்துட்டு வரான். ஜேகே சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்கானா. நம்ம பாட்டுக்கு தூக்க கலக்கத்தில் அப்படியே வந்து சோஃபாவில் உட்காடுறான். பார்த்தா கற்றுன்னு கத்துறான். அப்படியே எழுந்துடுறா, யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத வைக்கிறானா. இப்போ அப்படியே விழுந்துடுறான். ஜேகே பார்க்குறான், டேய் எதுக்குடா என் மேலே வந்து உட்காந்து அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம நீ ஏன்டா சோஃபாவில் படுத்திருக்க, நான் எனக்கு என்ன தெரியுமா நீ ஏன் சோஃபாவுன்னு, ஏன் உன் கண்ணு தெரியாதா, அது சோஃபா இல்லை நான் வேணுமே தானே வந்து உட்காந்த அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம நானே தூக்கு கலக்கத்துலேருந்து உட்காந்துருக்கேன், போடாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எழுந்து போகிறான். ஜேகே கோவம் வருது. ஸோ அண்ணனை தேடி போகிறான், என்ன இவனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிம்மினை பார்க்கலான்னு போகிறானா. ஜிம்மின் உள்ளே இருக்கான் சுகா ரூமில். அப்போ ஜேகேவும் சேமாக போய் கதவை திறக்க போகிறானுங்க. ஜேகேவும் மறுபடியும் மறைச்சிட்ருக்கானுங்களா. அந்த டைமில் நம்ம ஜிம்மின் இருக்கான்ல, உள்ளேருந்து வரான். சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம இருக்கான் இல்லையா, அவன் பார்க்குறான், ஆமாம் என் அண்ணன் எங்கே அப்படின்னு. உன் அண்ணன் குடிச்சிட்ருக்கான் அப்படின்றாங்க. சரி எப்படி கிளம்புவீங்க, என் அண்ணனோட கார் கீ தான் அவன்கிட்ட இருக்கே. இல்லை, அவன் எங்களை கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டான் அப்படின்றாங்க. ஓ அப்போ சரி, ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பாட்டுக்கு போகிறான். ஜேகேக்கோ வருது, நாங்கள் போகிறதுல இவனுக்கு என்ன சந்தோஷம், இவன் எதுக்கு இப்படி இருக்கான், எதுக்கு அவனுக்கு என்ன பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கொஸ்டின் மார்க் வந்துட்டே இருக்கா உள்ளுக்குள்ளே. அப்போது இருக்கான்ல, அந்த சைடு அப்படியே வெளியே வராண்டாவில் நின்றுட்டுருக்கான். அப்போ நம்ம ஜேகே பின்னாடி போய் நிற்கிறான். ஓய் அப்படின்னு கூப்பிட்றானா. திரும்பவே இல்லை, அவன் பாட்டுக்கு நின்றுட்டுருக்கான். ஒன்றை தான் அப்படின்னு சொல்லிட்டு கையை வைக்கிறானா. அப்படியே கையை வளைச்சி ஒரு அடி வச்சிடுறான். ஜேகே பார்க்குறான், எதுக்குடா என்னை அடித்த அப்படின்னு. என்னை கேட்காம என் மேலே கை வச்சானா சும்மா விட்டுருவேணா அப்படின்றான். அதுக்கு நம்ம ஜேகே, நான் உன்னை கூப்பிட்டேன், நீ தான் திரும்பலை. அப்படியா, நீ என்னை கூப்பிட்டியா, என் காதில் விழவே இல்லையே, உன்ன மாதிரி ஒரு ஆள் கூப்பிட்டா என் காதில் விழாது அப்படின்றான். அண்ட் தென் இப்போது நம்ம ஜிம்மின் இருக்கா இல்லையா, சுகாவை அப்படியே மெதுவாக கீழே கூட்டிகிட்டு வரான். மேலேருந்து 2 பேருமே பார்க்குறாங்க. நம்ம ஜிம்மினும் சுகாவும் அப்படி இருக்கிறது ஜேகேக்கு பிடிச்சிருக்கு, பட் வீக்கு பிடிக்கல. ஏன்னா நம்ம ஜிம்மின் ஃபேஸில் ஒரு மாதிரி சந்தோஷம் தெரியுது, பட் அப்படியே சுகா ஃபேஸில் ஒரு மாதிரி டல்னஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால் வேகமாக கீழே ஓடி போய் அண்ணா அப்படின்னு கூப்பிட்றான். ஸோ ஜேகேவுமே கீழே தான் போகிறானா. என்ன அப்படின்னு சொல்லி, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறானா. அதுக்கு ஜேகே, அண்ணா என்னை விட்டு போகிற, நானும் வரேன் அப்படின்றான். பாவம் குழந்த, கூட்டிகிட்டு போங்க அப்படின்றானா. அதுக்கு நம்ம ஜேகே, ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க நீ, நான் எங்கள் அண்ணா கூட போகிறேன் அப்படின்றானா. சுகா பார்க்குறான், ஒழுங்கா வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறானா. நீங்கள் எப்படி என்ன மிரட்டலாம், என் அண்ணன் தான் என்ன மிரட்டுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, நீங்கள் எப்படி என்ன மிரட்டலாம் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சுகா மறுபடியும் மறைக்கிறானா. அப்படியே அமைதியாகிடுறான். ஏய் நீ அண்ணனவே எய்த்து பேசுகிறியா, இப்படிலாம் பேசினா உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறானா.
அப்போ நம்ம ஜேகே கையை பிடிக்கிறான். நம்ம வி பார்க்குறான். ஒழுங்கு மத்திய கையை விடுன்றானா. மாட்டேன் அப்படின்றான். இப்போ உனக்கு என்னதான்டா பிரச்சனை? எனக்கா? எனக்கு இங்கேருந்து போகணும். என் அண்ணனையும் என்னையும் இங்கேருந்து விட்டுருங்க அப்படின்றான். நான் உன் அண்ணனை விட மாட்டேன்னா. உன் அண்ணன் தானே என்ன சுகாக்காக ஹாஸ்பிட்டல் போகிறான் அப்படின்றானா. ஓ ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வெளியவே நின்றுட்டுருக்கான். வி பாட்டுக்கு உள்ளே போய் கதவை சாத்திக்கிறான். ஜேகேக்கு செம்மையாக கோவம் வருது. அப்போது நம்ம ஜிம்மின்னு சுகா இருக்காங்கள்ல 2 பேரும் அந்த டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட தான் போகிறாங்க. மறுபடியும் அந்த கட்டெல்லாம் பிரித்து கட்டெல்லாம் போட்டு விடுறாங்க. தென் இப்படியே கொஞ்சம் நாள் போகுது. இவங்க கூட தான் 2 பேருமே இருக்காங்க. நம்ம ஜேகே தான் அழகாக சமைச்சும் கொடுக்குறான். ஜிம்மி நம்ம ஹெல்ப் பண்ணுறானா. வி இருக்கான்ல அடிக்கடி பார்த்துட்டு ஒம்பளுத்துட்டு போவான். ஆக்சுவலி நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துலவே இருந்திருக்க மாட்டான். வி வந்து ஜிம்மின் கிட்ட ஜேகே எங்கே அப்படின்னு கேட்டிருப்பானா. ஜிம்மின் முழிக்கிறான். நீயா ஜேகேவை கேட்குற அப்படின்னு. ஆமாம் நான் தான் ஜேகே கேட்குறேன். ஜேகே எங்கே அப்படின்றான். ஜேகே வாஷ்ரூம் போயிருக்கான் அப்படின்றானா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிருப்பான். ஜிம்மின் சமைச்சிட்ருப்பான். கீழே பார்த்தா நம்ம சுகா உட்காந்துட்ருப்பான். சுகா இருக்கான் இல்லையா, ஜிம்மினாவை பார்த்து கீழே குனி அப்படின்றானா. ஜிம்மின் மாட்டான் அப்படின்றான். பட் நம்ம சுகா கீழே பிடித்து இழுத்து வச்சு கிஸ் பண்ணிடுறான். ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. அப்படியே 2 பேர் உள்ளே இருக்காங்களா. அந்த டைமில் ஜேகே அண்ணா அப்படின்ட்டு வரான். ஸோ ஜிம்மின் இருக்கான்ல, ஐயோ வந்துட்டான் அப்படின்றானா. ஸோ இப்போ நம்ம சுகா இருக்கான் இல்லையா, சரி எழுந்துரு அப்படின்றான். ஸோ ஜிம்மின் அப்படியே எழுதிக்கிறான். சொல்லு ஜேகே அப்படிங்கும்போது இதை தான் நம்ம வெளியே நின்று பார்த்துட்டு இருந்திருப்பான். அதாவது நம்ம வி இருக்கான் இல்லையா, ஜேகேவை தேடி போயிருப்பான். ஜேகே அங்கே இருந்திருக்க மாட்டான். ஸோ ஜேகே வர வரைக்கும் நின்றுப்பான். அதுதான் அப்படி பார்த்துட்டு இருப்பானா. அப்போ ஜேகே ஜிம்மின்னு சொல்கிறான், உன்னை வி கேட்டுட்டு இருந்தான்டா அப்படின்னு. என்னவா? வி என்ன கேட்டானா? எதுக்குன்னா அப்படின்றான். அது தெரில, அவனை கேட்டுட்டு இருந்தான், போய் பாரு அப்படின்றான். ஸோ ஜேகே இருக்கா இல்லையா, ஸோ வியை தேடிட்டு வரான். நம்ம வி போய் ஒளிஞ்சிக்கிறான். ஸோ இப்போ நம்ம ஜிம்மின் இருக்கான் இல்லையா, சுகாவை எழுந்துரு அப்படின்றான். சுகா வந்துட்டு மாட்டேன், மறுபடியும் கீழே குனி அப்படின்றானா. நம்ம ஜிம்மின் மறுபடியும் ஷை ஆகிட்டு இருக்கான். இல்லை முடியாது சுகா, எழுந்துரு அப்படின்றான். இல்லை மறுபடியும் கீழே வா அப்படின்றானா. அப்போ டக்குன்னு நம்ம ஜிம்மினை பிடிச்சி இழுத்துடுறான். மறுபடியும் 2 பேர் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. இந்த டைம் நம்ம வி இருக்கான் இல்லையா, அண்ணா ஜேகே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொந்த கூட சத்தமே போடாமல் வந்து நின்றுட்டுருக்கான். 2 பேரும் பார்த்தா ஷாக்கு. ஆக்சுவலி நம்ம வி இருக்கான் இல்லையா, இதை பார்த்துட்டு தான் இருந்திருக்கான். பார்த்துட்டு தான் அண்ணா ஜேகே எங்கே அப்படின்னு கேட்டிருப்பான். 2 பேர்த்துக்கும் ஆக்வர்ட் ஆகிடுது. பட் நம்ம வி கேஷுவலாக இருக்கான், எதுவுமே நடக்காத மாதிரி. இப்போ தான் நான் உன்னை தேடிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறானா. அதுக்கு நம்ம வி என்னை தேடிட்டு போனானா. ஆமாம் நீ தானே கேட்ட. இல்லையே, இது நான் ஜிம்மின் கிட்ட தானே கேட்டேன், உனக்கு எப்படி தெரியும்? ஆமாம் நீ தான் ரொம்ப நேரமாக இங்கே இருக்கல்ல, நீங்கள் கூட கிஸ் பண்ணீங்கல்ல, நான் பார்த்துட்டேன், சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். 2 பேர்த்துக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த இப்போது நம்ம வி இருக்கா இல்லையா, ஜேகேவை தேடிட்டு போகிறான். ஜேகேவும் நின்றுட்டுருக்கான். என்ன தேடினியாமே அப்படின்னு ஜேகே கேட்குறானா. அதுக்கு நம்ம வி ஆமாம் நான் உன்னை தேடினேன், இப்போ என்ன அதுக்கு? என்ன சொல்லுடா அப்படின்றானா. நம்ம வீட்டுக்குன்னு போய் ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறான். என்ன ஹக் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, எனக்கு எனக்கு அப்படின்றான். என்னடா சொல்லு, நீ நாளைக்கு போறியா அப்படின்னு கேட்குறானா. அதுக்கு நம்ம ஜேகே ஆமாம் நாங்கள் போவேணாமா, நாங்கள் வந்து இங்கே 1 வீக் மேலே ஆயிடுச்சு, எவ்வளோ நாள் இங்கே இருக்க முடியும்? இல்லை நீ போகாத அப்படின்றானா. ஜேகே பார்க்குறான். எதனால் அப்படி சொல்கிற? இல்லை நீ எனக்கு வேணும் அப்படின்றானா. என்ன சொல்ல வர? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு ஜேகே, என் கூட இருக்கியா அப்படின்றான். நீ எந்த மீனிங்கில் கேட்குற? பிரதராவா? இல்லை நான் பிரதராலாம் கேட்கல, நீ எனக்கு என் பார்ட்னராக வேணும் அப்படின்றான். அதுக்கு நம்ம ஜேகே பார்ட்னரானா எப்படி? அது வந்து நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும் அதான் அப்படின்றான். அப்படியா, அப்போவா பண்ணிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றான். என்ன சொல்கிற, உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான், ஆனால் உனக்கு எனக்கும் செட் ஆகாதே, சண்டை தானே போட்டுட்ருந்தோம். இப்போ என்ன சண்டை போட்டு யாரும் ஒன்றும் சேர மாட்டாங்களா என்ன? எனக்குமே உன்னை பிடிச்சிருக்கு, ஆனால் ஒன்று தான் கேட்பேன். எனக்காக நீங்கள் வெளியே வந்து கொஞ்சம் தங்கணும். ஏன்னா என்னால் இங்கேவே இருக்க முடியாது, நாங்கள் இவ்வளோ நாள் இங்கே இருந்துட்டோம் இல்லையா, நீங்களும் எங்கள் ப்ளேஸ்க்கு வரணும் அப்படின்றான். அது முடியாதே அப்படின்றானா. ஏன் முடியாது? என் அண்ணனுக்கு க்ரௌடாக இருக்க ப்ளேஸ்லாம் பிடிக்காது, அதனால தான் இப்படி தனியாக வந்திருக்கோம் அப்படின்றான். அப்போது உன் அண்ணன் எது சொன்னாலும் உனக்கு ஓகே அப்படி தானே அப்படின்றானா. ஆமாம் என் அண்ணன் போகலான்னு சொல்லிட்டானா, எனக்கு ஓகே தான் அப்படின்றான். ஸோ இப்போது நம்ம வி இருக்கான் இல்லையா, ஸ்ட்ரைட்டாக ஜேகே அண்ட் ஜிம்மின் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஜேகே தான் கேட்குறான். எங்கள் 2 பேர்த்துக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு ஒருத்தர், நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கோம். ஆனால் எனக்காக அவன் கொஞ்சம் வெளியே வந்திருக்கணும், ஏன்னா நான் என்னோடதையும் பார்க்கணும் இல்லையா.
ஸோ அவன் வெளியே இருக்கணும் எனக்காக அப்படின்றான். சுகா பார்க்குறான், இல்லை அவனை நான் வெளியே விட மாட்டேன், வெளியே ரொம்ப ஆபத்தான இடம், ஸோ நான் அவனை விட மாட்டேன் அப்படின்றானா. இல்லை இப்போ உங்களுக்கு ஒன்று வேணுங்கிறப்ப எங்களை இவ்வளோ நாளாக கஷ்டப்படுத்தி உள்ளே வச்சுருந்தீங்கல்ல, நாங்கள் ஏதாவது கேட்டோமா, உங்களுக்காக இருந்தோம்ல. அப்போது சுகா கேட்குறான், என்னது கஷ்டப்படுத்தி உள்ளே இருந்தீங்களா, நாங்கள் உங்களை இங்கே இருங்க அப்படின்னு சொன்னோமா, இல்லை இல்லை நாங்கள் ஜஸ்ட்டு உங்களை அந்த 1 டே 2 டே தான் இருக்க சொன்னோம், பட் நீங்கள் தானே ரொம்ப நாளாக இருந்தீங்க, நாங்கள் உங்களை இருக்க சொன்னோமா அப்படின்னு சுகா அப்படியே மாறுறானா. நம்ம ஜேகே பார்க்குறான், ஜிமின் அதுக்கு மேலே ஷாக்கில் பார்க்குறான். அப்போது நீ என்னை பிடிச்சி நீ இருக்க வைக்கலையா அப்படின்றானா. நான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேனா, இல்லை நீ எனக்கு வேணும்னு சொன்னேனா, நான் ஜஸ்ட்டு எனக்கானதை எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான், நான் உன்னை வேணும்னு சொல்லவே கிடையாது அப்படின்றான். நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சுகா சொல்கிற அப்படின்னு கேட்குறான். இல்லை எனக்கு நான் உன்னை பஞ்சன்னு ஃபஸ்ட்டு சொல்லவே இல்லை, இல்லை நீ தான் என்கிட்ட சொன்னியா, நீ தானே வந்து இருந்த அப்படின்றான். இப்போ நம்ம இருக்கான் இல்லையா, ஜேகேவை பார்க்குறான். என் அண்ணன் எது சொன்னாலும் எனக்கு ஓகே ஜேகே அப்படின்றானா. நம்ம சுகா பார்க்குறான், இல்லை நீ அங்கே போகக்கூடாது அப்படின்றான். இப்போ நம்ம ஜேகேவும் ஜிமினாவும் இருக்காங்க இல்லையா, சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்றாங்க. சுகாக்குமே கால் சரியாயிடுச்சான். இப்போ நம்ம சுகா தான் விடுறதுக்காக வரான். ஸோ இப்போ நம்ம விட்டதுக்கப்புறம் 2 பேரும் வந்துடுறாங்க. நம்ம ஜேகேவும் ஜிமினும் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்களா. இப்போது நம்ம சுகா வந்து வியை பார்க்கறதுக்காக போகிறான். தென் இருக்கான் இல்லையா, ஒரு மாதிரி சேடாக இருக்கான். ஏன்னா ஃபுல்லாக அங்கே ஜேகேவோட மொமெண்ட்ஸ் தான், ஜேகே கூட இருந்தது, ஜேகே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுது, இப்படி ஃபுல்லாக ஜேகேவோட மெமரியாக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. அவனுமே ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான் ஜேகேவை. இங்கே நம்ம ஜேகே அதுக்கு மேலே வியும் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். எப்போ பாரு ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கானா. ஜிம்மின்னு கேட்குறான், என்னாச்சு ஜேகே. அண்ணா என்னால் முடியல, எனக்கு அவன் ஞாபகமாகவே இருக்குது, எனக்கு அவன் வேணும்ண்ணா அப்படின்றான். ஆனால் அவன் தான் அவன் அண்ணன் பேச்சை தாண்டி எதுவுமே கேட்க மாட்டானே. நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லவா ஜேகே அப்படின்றான். சொல்லுண்ணா. இங்கே பாரு ஜேகே, அவனுக்கு அவனை பிடிச்சிருக்கா, அவனை கூட்டிகிட்டு எங்கேயாவது போ, அவனோட விருப்பம் இருந்தான். அப்படி இல்லையா நீ போய் அவன் கூட இரேன், அவனுக்கு தானே இங்கே வர பிடிக்கல, அட்லீஸ்ட் நீ அங்கே போயிரு அப்படின்றான். ஆனால் அண்ணா நீ பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் என் லைஃப்பை, இல்லைண்ணா உனக்குன்னு நான் மட்டும்தான் இருந்தேன், ஸோ நானும் போயிட்டேண்ணா நீ கஷ்டப்படுவேன். அண்ணா உங்ககிட்ட ஒன்று கேட்கவா, சொல்லுடா, நீ உண்மையாலுமே சுகாவை லவ் பண்ணியா அப்படின்னு கேட்குறானா. ஸோ ஜிம்மின் கண்ணிலேருந்து தனியாக வருது. நான் நீ அழாதண்ணா, உனக்கு அவனை பிடிச்சிருக்கு தானே, நம்ம நம்ம போய் பேசுவோம்ண்ணா, நம்ம அவங்கள மைண்டை கொஞ்சம் இது பண்ணுவோம் அப்படின்றான். இங்கே அப்படியே ஆப்போசிட்டு நம்ம சுகா இருக்கான் இல்லையா, அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். அந்த இப்படியே கொஞ்ச நாள் போகுது. பட் நம்ம ஜிமினும் ஜேகேவும் சுத்தமாக மறக்கவே இல்லை. வீக் அப்பப்போ மைண்டில் வரும். பட் சுகா கூட சேர்ந்து இந்த வேலை பார்ப்பான் இல்லையா, அதனால அப்படி வராது. இப்போ நைட் டைம் ஆகுது. நம்ம சுகாவும் வியும் ஒரு அந்த சைடில் வந்துட்டு யாரையோ ஃபாலோ பண்ணுறதுக்காக வந்திருப்பானுங்க. அப்போ தான் பார்க்குறான், இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவனை அப்போ தான் பார்க்குறான். அண்ணா நீ போ நான் வரேன் அப்படின்றான். ஸோ இப்போ நம்ம இருக்கான் இல்லையா, அப்படியே ஒரு பைப் வழியாக அந்த வீடு மேலே ஏறி அந்த ரூமில் பார்க்குறான். பார்த்தா ஜேகே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். இது இவன் வீடு தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். ஒரு மாதிரி சந்தோஷமாகிடுது. ஸோ அவன் பட்டுக்கு எழுந்து போகலான்னு போகிறானா, அந்த டைமில் சவுண்டு கேட்குது. நம்ம சுகா இருக்கான் இல்லையா, டேவி கீழே இறங்கடா அப்படின்ற மாதிரி கத்துறானா. ஸோ அந்த டைம் ஜேகேக்கு கேட்டுது. வியா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா அவனுமே எழுந்து வரான். ஸோ நம்ம ஜேகே வியை பார்த்துட்றான். இதுக்கப்புறம் 2 பேரும் நம்ம சுகா இருக்கான் இல்லையா, அவன் தான் அந்த ஒரு பையனை வந்து துரத்திட்டு போகிறான் கொள்றதுக்காக. வியும் அப்படியே துரத்திட்டே போகிறான். அந்த டைமில் ஜேகே இருக்கான் இல்லையா, திரும்பி கூப்பிடுறான் வி அப்படின்னு சொல்லி கத்துறான். காதில் விழுது. பட் அண்ணன் பேச்சு கேட்கணும் இல்லையா, அதுக்காக போயிட்டுருக்கான். இப்போது ஜேகே வி அப்படின்னு சொல்லி கத்துறான். நம்ம டக்குன்னு திரும்பி பார்க்குறானா, பார்த்து முடியல. ஜேகே இதுக்கப்புறம் விடக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் வேகமாக ஓடி போய் ஹக் பண்ணுறான். அந்த இடத்துலையே உட்காந்துடுறான். ஜேகே இதுக்கு மேலே என்னால் முடியல, எனக்கு நீ வேணும் அப்படின்றானா. ஜேகே பார்க்குறான். அப்போது உனக்குமே என் ஞாபகம் இருக்கா, நீ இனிமேல் நான் மறக்கலையா அப்படின்னு கேட்குறானா. எப்படி ஜேகே நான் உன்னை மறப்பேன், எனக்கு தான் உன்னை பிடிக்குமே, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஜேகே அப்படின்றான். இங்கே பாரு ஆனால் உன் அண்ணனோட தாண்டி நீ எதுவுமே பண்ண மாட்டியே. அதுக்கு சொல்கிறான், ஏன் நான் மட்டும்தான் இங்கே வரணுமா, நீ எனக்காக அங்கே வரக்கூடாதா. இப்போது உன் அண்ணன்கிட்ட கேட்கலாம். இப்போ ஜிம்மின் வந்துட்டு ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னா நீ என் கூட வந்துடுவியா அப்படின்றானா. என் அண்ணன் ஓகே தான் சொல்லுவான், ஏன்னா அவனுக்கு நான் தான் முக்கியம், ஆனால் உன் அண்ணன் பாரு அப்படின்றானா. சுகா கோவம் வந்துடுது. அப்படியே வந்து நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, அவனை பார்த்து மறைச்சிட்டே இருக்கான். என்ன வேணும் உனக்கு, திரும்பி என் தம்பி என்கிட்ட பிரித்து கூப்பிட்டு போகலான்னு வந்துட்டியா அப்படின்ச்சா. அதுக்கு நம்ம சுகாவை பார்த்து, அண்ணா அவன் அப்படி நினைக்க மாட்டான்னா, அவனுக்குமே என்ன பிடிக்கும், அதனால் அவன் கூட இருக்கணும்னு நினைக்கிறான். நான் உங்களை எதுவுமே சொல்ல கிடையாது, என் கூட வரியா இல்லையா அப்படின்னு கேட்குறான். நம்ம என்ன பண்ணுறதுனே தெரில.
ஜேகேவா ஃபுல்லாக ஹக் பண்ணிவிட்டு ஜேகே ப்ளீஸ் எனக்காக வா அப்படின்றானா. ஸோ ஜேகேக்கு அங்கேயே ஒரு மாதிரி ஆகுது. அண்ட் தென் வி இப்போது சுகா கூட போயிடுறான். நம்ம ஜேகே நிற்கவே இல்லை, வேகமாக போயிட்டு ஜிமின் கிட்ட தான் அண்ணா அண்ணா எழுந்துருண்ணா அப்படின்றான். என்ன சொல்லு ஜேகே. அண்ணா நான் வியை பார்த்தேண்ணா அப்படின்னு சொல்கிறானா. என்ன எப்போ பார்த்த. அண்ணா 2 பேருமே வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான் ஹக் பண்ணிவிட்டு. என்ன சொல்ல வர சொல்லு. அண்ணா 2 பேரையும் பார்த்தேண்ணா, அவன் என்கிட்ட பேசுகிறான், அழுதாண்ணா, நான் வேணும்னு சொன்னேன், எனக்காக வா அப்படின்னு சொன்னாண்ணா அப்படின்றாங்களா. அதுக்கப்புறம் ஜிமினுக்குமே புரியுது, இப்போ உனக்கு அவன் வேணும் தானா, அவனை தேடி போ அப்படின்றான். அண்ணா அப்போ நான் போயிட்டேனா, நீ பரவாயில்ல நான் என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்றான். அந்த நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, இப்போ நிற்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு வியை தேடிட்டு வரான். பின்னாடியே நம்ம ஜிமினுமே வரான். ஏன்னா ஜிமினுக்குமே சுகாவை பிடிக்கும் இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் 2 பேருமே போகிறாங்க. அங்கே பார்த்தா நம்ம சுகா அவனை முடிச்சிடுறான். தென் இப்போது யாருக்குமே தெரியாமல் அந்த டெட் பாடி இருக்கு இல்லையா, அதை ஏற்றிட்டு இருக்கானுங்க. அந்த டைமில் தான் வீக் ஒரு மாதிரி இருக்குது, ஃபுல்லாக ஜேகே மைண்ட் செட் தான். அண்ணா நம்ம திரும்பி வந்த வழியாக போய் போகலாமா அப்படின்றானா. சுகா மறுபடியும் மறைக்கிறான். இப்போ என்ன உனக்கு அவனை பார்க்கணுமா அப்படின்றான். அண்ணா எனக்கு அவனை பிடிச்சிருக்கேன் அண்ணா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா இருக்கான் இல்லையா, அவன் பாட்டுக்கு காரை எடுத்துகிட்டே இவங்க வீட்டுக்கு போகிறான். அது இவங்க வீட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறான். பட் அவங்க யாருமே அங்கே இல்லையா. அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் இருக்காங்க. கரெக்டாக போலீஸ் வரதை பார்த்துட்டு இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுக்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக 2 பேரும் வராங்க, நம்ம ஜிமினோவையும். பட் சுகா கொஞ்சம் கூட பார்க்கவே இல்லை ஜிமின், அவன் கண்டுக்க கூட இல்லை. ஜிமின் தான் சுகாவையே பார்த்துட்ருக்கான். சொல்லி இவங்க 2 பேரும் எனக்கு கீழே இறங்கி பேசிகிட்டு இருக்காங்களா. அந்த டைமில் ஜிமின் ஃபுல்லாக சுகாவை தான் பார்த்துட்ருக்கான். பட் சுகாவுக்கு அதெல்லாம் இல்லை, அவனை எப்படியாவது கொண்டு போய் எரிச்சிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்கான். வி நீ அவங்க வீட்டில் இன்றைக்கி ஸ்டே பண்ண, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கார் எடுத்து போயிடுறான். ஐயோ அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வி பார்க்குறானா. என்ன பண்ணுறதுனே தெரில, ஏன்னா அவன் தனியாக போயிட்டுருக்கான்ல, அதனால் விடவும் மனசு வரல. அண்ணா 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 அப்படின்றானா. ஜிமின் பார்க்குறான். நான் போகிறேன், நீங்கள் வீட்டுக்கு போய் பாருங்கள், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்மே கூட போகிறான் பின்னாடி. நம்ம சுகா இருக்கான் இல்லையா, அவனோட வீட்டுக்கு தான் வரான். இப்போது வந்துட்டு ஒரு இடம் இருக்கா, அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு தூக்கிட்டு போகிறான் அவனை. ஜிமினுமே பின்னாடி போகிறான், பார்க்குறான், என்னடா வேலை பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டுருக்கு. ஸோ இப்போ அப்படியே போயிட்டு அவனை இதில் போட்டு எரிச்சிட்றானா. ஜிமின் பார்க்குறான், சுகா மேலே கையை வைக்கிறான். சுகா வந்து திரும்பி பார்த்துட்டு என்ன இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறானா. நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றான். என்ன பேச போகிறேன், என்ன என் தம்பி உனக்கு வேணுமா, என் தம்பியை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்களா, அதானே அப்படின்றான். நாங்கள் அதை பற்றி பேச கிடையாது, என்னையும் உன்னையும் பற்றி பேச வந்தேன். உன்னையும் பற்றி பேச என்ன இருக்குது அப்படின்றானா. எனக்கு உன்னை உண்மையாலுமே பிடிக்கும், ஆனால் நான் அவன்கிட்ட உன்னை சொல்லணும், அதான் சொல்லிட்டு என்னை பிடிக்கணும், வேறு என்ன அப்படின்றான். நான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுன்னு நினைக்கிறேன், நீ நான் நம்ம பிரதர், நம்ம 4 பேரும் தனியாக இருக்கலாம், இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாத அப்படின்றானா. அது தப்பு பண்ணுறேன்னா, அது எப்படி தப்பாகும், நான் கொலை பண்ணுறது தப்பா என்ன, அப்படி பார்த்தா அந்த கடவுள் இருக்காங்களே, அவங்களே கெட்டது பண்ணுறவங்கள கொல்றாங்க, அப்போ கடவுள் கெட்டவங்களா அப்படின்னு கேட்குறானா. இல்லை அவன் வந்து தப்பு பண்ணுறவங்க தான். ஓ நானும் தப்பு பண்ணுறவங்கள தானே கொல்கிறேன், உனக்கு வேணும்னா இங்கேருந்து கிளம்பு அப்படின்றான். சுகா நீ தப்பு பண்ணுற சுகா அப்படின்றான். என்ன பண்ணுவா, என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, எனக்கு இதுதான் பிடிக்கும், இதுதான் நான் பண்ணுவேன், எனக்கு பிடிக்காததை உன்னை பண்ண சொன்னால் நான் எப்படி பண்ணுவேன், நீ வந்தால் உன்னை நான் மாறிடுவேன்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா பாட்டுக்கு உள்ளே போகிறான். அப்போ ஜிம்மின் டக்குன்னு பிடிச்சி சுகாவை கிஸ் பண்ணுறானா. சுகா பார்க்குறான், உனக்கு இப்போ என்ன வேணும்னு நினைக்கிறேன், நீ இப்படி பண்ணால் நான் மாறிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். ஸோ ஜிம்மின் இருக்கான் இல்லையா, இதுக்கப்புறம் விட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடுறான், சுகா இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்கான் அப்படின்னு. ஸோ நம்ம சுகா வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுது. இதுக்கப்புறம் ஜெயில் தானா. பட் எந்த எவிடன்ஸுமே இல்லை, எவிடன்ஸ் எதுவுமே இல்லாதனால அப்படியே விட்டுடுறாங்க சுகாவை. நம்ம ஜிம்மின் பார்த்துருப்பான், ஆனால் என்ன தான் பண்ணாலும் எந்த எவிடன்ஸும் இல்லையா, அதனால் எதுவுமே பண்ண முடியல. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. இதுக்கப்புறம் சுகாவுக்கு சாரி டென்ஷன் ஆகுது ஜிம்மின் மேலே. இதுக்கப்புறம் அவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம சுகா இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஜிம்மின் இப்படி பண்ணது வீக்குமே தெரிஞ்சிருமா. ஸோ வீக்குமே ஒரு மாதிரி ஆகிடுது. ஜேகேவை பார்த்துட்டு, ஜேகே நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நான் என்ன தெரியுமா நினச்சேன், நீ நான் ஏன் அண்ணா உன் அண்ணன் நம்ம 4 பேர் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் ஒரு இதுக்காக என் அண்ணனவே மாட்டி விட்டீங்கல்ல, என் அண்ணன் பண்ணுறது தப்பு கிடையாது, என் அண்ணன் கெட்டவங்களை மட்டும்தான் அப்படி பண்ணுறான், அதை எப்படி நீங்கள் தப்பாக யோசிக்கலாம், எப்படி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்கானா. ஜேகே ஹக் பண்ணிட்டு, நீங்கள் பாருவி உன் அண்ணன் பண்ணது தப்பு, அதுக்கானதான், ஏன் அவனை மட்டும் சொல்கிறேன், நானும் தானே தப்பு பண்ணேன், அப்போ என்னையும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, என்னையும் சொல்லுங்கள் அப்படின்றான்.
இல்லை, அவன் பண்ண சொன்னது தானே நீ பண்ண. இல்லை, நானாக தான் பண்ணேன், எனக்கு தேவையில்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறமேட்டு தான் 2 பேரும் பார்ப்பாங்க சுகாவையும். அண்ணா இதுக்கப்புறம் நான் யாரையும் நம்ப மாட்டேண்ணா, இனிமேல் நான் கூட தான் இருப்பேன் அப்படின்றானா. சுகா அப்படியே லைட்டாக சிரிக்கிறான். அப்படியே ஒரு மாறு அவனுக்கு அழுகையாக வருது. பட் அழ முடியல தம்பி முன்னாடி. அவனுமே அப்படியே ஒரு மாதிரி நின்றுருக்கானா. வீதா வந்து வேகமாக ஹக் பண்ணுறான். அண்ணா இதுக்கப்புறம் நான் விட்டு போக மாட்டேனா அப்படின்றானா. அதுக்கப்புறமேட்டு தான் 2 பேரும் அப்படியே ஒன்றா இருப்பாங்க. ஸோ இவங்களை எப்படியாவது கடத்தணும், இவங்களை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக 2 பேருமே பிளான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா போட்டு கொடுத்துட்டாங்க இல்லையா, அதுக்காக. அண்ட் தென் இப்போ இது இப்படி தான் இவங்க 2 பேர்த்தையும் கிட்னாப் பண்ணிட்டு வந்து அந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு உங்களுக்கே புரியும். நம்ம சுகா ஜிமினாவை ஒரு ஷூட் பண்ணியிருப்பான். அண்ட் தென் ஜேகேவுமே மரத்தில் கட்டி போட்டு பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அப்படி நடக்குது. இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டில் நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, அவன் தானே இதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்ருப்பான். அப்படியே ஒரு மாதிரி மயக்கமாக வருது. அதுக்கப்புறம் ஸோ இப்போ அவங்க அம்மா வந்துட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க ஜேகேவை. நம்ம டாக்டர்லாம் பார்த்துட்டு இவர் இப்போ ஓகே தான் அப்படின்றாங்களா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஜிம்மின் இருக்கான் இல்லையா, அவனுக்குமே டக்குன்னு ஒரு மாதிரி படப்படுப்பாகுது. கையெல்லாம் அப்படியே ஷிவர் ஆகுது. டாக்டர்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அவருக்கு ஏதோ அந்த பழைய மெமரிஸ் திரும்ப வந்திருக்கு போல், அதான் அந்த மாதிரி ஆகுது அப்படின்றாங்களா. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஜிமினுமே பதட்டத்தில் அப்படியே எழுந்துடுறான். ஸோ இப்போ கோமாலேருந்து வெளியே வந்துடுறானா. இதுக்கப்புறம் நம்ம ஜேகே ஜிமினா ஹக் பண்ணிட்டேன். அண்ணா நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரிலண்ணா அப்படின்றான். ஜிமின் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். நம்ம எதுவுமே பண்ண வேணாம், நம்ம பாட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போகலாம் அப்படின்றானா. ஸோ இப்போ ஃபேமிலியாக அப்படியே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. ஜிமினாவோட அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ அப்படியே நார்மலாக போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் அவங்கள பற்றி எந்த நியூஸுமே வரல. இப்போது நியூஸில் வந்துட்டு ஒன்று போயிட்டுருக்கு. அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பையன் மரத்தில் இந்த மாதிரி இருந்தான். ஒரு பையனை ஷூட் பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த 2 பசங்களும் இப்போ பொழைச்சிட்டாங்க, நல்லா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. இங்கே நம்ம சுகா அன்வி 2 பேரும் வெளியே வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த நியூஸை பார்க்குறாங்க. சுகாவுக்கு சரி காண்டாகுது. சே, இவன் பொழைச்சிட்டானா அப்படின்ற மாதிரி. சுகாவுக்கு அப்படியே செம்மையாக கோவம் வருது. கண்ணெல்லாம் அப்படியே ரெட் ஆகுது. இப்படி பார்க்குறான். நான் என்னென்ன பண்ண போகிறேன், ஏதோ பண்ணுற போகிறேன், அது மட்டும் தெரியுது. இல்லை, இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, நான் உயிரோட வச்சுக்க மாட்டேன், என்கிட்டயே விளையாடிட்டானுங்க, ஸோ கண்டிப்பாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறானா. அண்ணா விட்டுலாண்ணா, இனிமேல் நம்ம அவனுங்க பக்கம் போவேணா, நம்ம வேறு ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்றான். இல்லவி, கண்டிப்பாக என்னால் முடியாது, என்னவே இப்படி பண்ணிட்டான்ல அப்படின்றான். நம்ம எதுவும் பேசலாம், ஓகே தான்ண்ணா அப்படின்றான். அந்த 2 பேரும் இப்போ நைட் டைம் ஆகுதா, அதே மாதிரியே கார் எடுத்துகிட்டு வரானுங்க. வேறு எங்கேயும் இல்லை, ஜேகே ஜிமின் வீட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறாங்க. ஸோ அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்காங்க. இப்போது ஜேகே இருக்கான் இல்லையா, அவன் ரூமில் லைட் எரியுது. வீக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாகிடுது, ஜேகே திரும்பி பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. பட் சுகா இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஜிமினாவை பழி வாங்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறான், அப்படியே இந்த முன்னாடி நம்ம ஏறியிருப்பான் இல்லையா, அந்த வழியாக நம்ம சுகா இப்போ ஏறி டக்குன்னு போய் ஜேகேவை தலையிலே ஒரு அடி வச்சிடுறான். ஜேகே அப்படியே மயங்கி விழுந்துடுறானா. ஜிமின் தூங்கிட்டு இருக்கான் இல்லையா, ஸோ நம்ம ஜிமினாக்கு மயக்க மருந்து மாதிரி கொடுக்குறான். ஸோ இதை அப்படியே நம்ம ஜிமின் ஆல்ரெடி தூங்கிட்டே இருக்கனால அது தெரில, அப்படியே 2 பேர்த்தையும் தூக்கி இறக்கிடுறானுங்க கீழே. ஸோ இப்போ அப்படியே தூக்கிட்டு வரானுங்களா, வந்து காலில் போடுறானுங்க. நம்ம இருக்கான் இல்லையா, அவன் கூட தான் ஜேகே படுத்திருக்கான். ஜேகே மட்டும் தான் படுத்திருக்கான். ஜிமினாவை வழக்கம் போல் நம்ம முன்னாடி தான் சுகா உட்கார வச்சு சீட் பெல்ட்லாம் போட்டு விட்டுருக்கான். நம்ம சுகா இருக்கான் இல்லையா, அப்படியே கண்ணாடில் பார்க்குறான். திரும்ப அவன் மேலே லவ் மட்டும் வச்சிடாத, லவ் வச்சா நம்ம தான் ஏமாந்து போவோம் அப்படின்றானா. அண்ணா நீ என்னண்ணா சொல்ல வர, இப்போ நம்ம இவங்களை என்ன பண்ண போகிறோம், வேறு என்ன, கொலை தான் பண்ண போகிறோம். அண்ணா அப்போ நம்ம அப்போ வீட்லேயே செஞ்சுருக்கலாம்லண்ணா, எதுக்கு நான் இங்கே கூட்டிகிட்டு வரணும். இல்லை, அவனுங்களண்ணா பழி வாங்குறது என்னோடய ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். ஸோ இப்போ நம்ம ஜிம்மின் இருக்கான் இல்லையா, அவன் நல்லா பட்டு தூங்கிட்டு இருக்கான். ஜேகே தான் முழிச்சிட்ருக்கான். அண்ணா எழுந்துருண்ணா அப்படின்றானா. ஜிம்மின் எழுந்துக்கவே மாட்டேங்கிறான். சுகா வந்து அவன் எப்படி எழுந்துப்பான், அவனுக்கு தான் மயக்க மருந்து கொடுத்துருக்கேனே அப்படின்றானா. என்னடா பண்ணி வச்சுருக்கேன் என் அண்ணன் நினைக்கிறானா. என்ன டாவா அப்படின்றான். கோவம் வருது. எவ்வளோ திமிரு இருந்தா என் அண்ணனை நீ டா போட்டு கூப்பிடுவேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிக்கிறான். ஜேகேக்கு ஒரு மாதிரி பயமாக்கிடுது. நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே கேட்குறான். பேச முடியாது இல்லையா, நெரிச்சிட்டே இருக்கானா. சுகா வந்து பார்க்குறான். அப்படியே உட்காந்துட்டே இருக்கான். நீ பண்ணுடா அப்படின்ற மாதிரி. இப்போ டக்குன்னு ஜிமின் முடிச்சிடுறான். நம்ம ஒரு உத வைக்கிறானா. போய் கீழே விழுந்துடுறான். நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறான். இது அப்படின்ற மாதிரி. இப்போ சுகா வந்துட்டு ஜிமினை ஒரு அடி வைக்கிறான். ஏன்னா இப்போ பிடிச்சி தள்ளி விட்டான் இல்லையா, என் தம்பி எப்படி நீ உதப்ப அப்படின்ற மாதிரி அடிக்கிறான். நம்ம ஜிம்முனுக்கு சரியாக கோவம் வருது.
சுகா இதுக்கப்புறம் முடியாது. ஆல்ரெடி நீ பண்ண தப்புக்கு தான் ஜெயிலுக்கு போன. நீ பண்ண தப்புக்கு தான் ஜெயிலுக்கு போன. எப்படி நீ என்னை லவ் பண்ணுவியா? நான் உன்னை லவ் பண்ணேன்னு சொன்னால் நீ என்ன எதுவும் பண்ண மாட்டியா? நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொன்னால் ஜெயிலில் பிடிச்சி கொடுத்துருவியா? இதுக்கு பேர் என்னடா லவ் அப்படின்னு சுகா கேட்குறான். நம்ம ஜெமினுக்குமே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவன் கேட்குறது உண்மை தானே. அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். எங்கள் பேச்சு காணோம். எப்படி வரும்? நீ தான் என்ன உண்மையாலுமே லவ் பண்ணலையே. வி பாத்தியா அவங்க லவ் அவ்வளோதான் அப்படின்றான். ஜேகே பார்க்குறான். எதுவுமே பேசலை. அப்படியே நின்றுட்டே இருக்கான். வி என்னை கொன்று அப்படின்றானா. விக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிற அப்படின்றான். இல்லை நான் ஒன்று அவ்வளோதான் நினச்சேன். நீ மட்டும்தான் எனக்குன்னு நினச்சேன். எனக்கு என் அண்ணனை கூட நான் விட்டுட்டு வரதா இருந்தேன். ஆனால் நீ நீ என்னை கொல்லணும்னு பார்த்துட்டல. எனக்கு கொன்று என்னை கொன்று அப்படின்றானா. சுகா சொல்கிறான். கொல்லுடா அவனே சொல்லிட்டான் அப்படின்றானா. வீக் அதுக்கு மேலே என்ன வேணும்? கொல்ல போகிறானா. பட் அந்த இடத்துல டக்குன்னு நம்ம ஜிமின் இருக்கான் இல்லையா, அப்போ நீ அவனை உண்மையாக லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறானா. இல்லை நான் அவனை உண்மையாலுமே தான் பண்ணேன் அப்படின்னு வீக் சொல்கிறான். அப்புறம் ஏன்டா அவனை கொல்ல போகிற? எந்த பர்சன் உண்மையாக லவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொல்ல தோணாது. நான் பண்ணது தப்பு தான் இல்லைன்னு சொல்ல. நான் ஏன் சுகாவை அப்படி பண்ணேன்னா, அவன் கொஞ்சம் நான் சொன்னால் திருந்துவான்னு நினச்சேன். பட் மாட்டேன்ட்டான். நான் எப்படியாவது இப்போ அவன் லவ் பண்ணி நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கலாம், அந்த வழியில் திருத்தலான்னு நினச்சேன். ஆனால் அவன் இல்லைன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என் பேச்சையும் கேட்க மாட்டான். அதுக்காக மட்டும்தான் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தது. எனக்கு தெரியும் எப்படியும் அவனை போலீஸில் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் எந்த எவிடன்ஸுமே இல்லாமல்ல கொலை பண்ணான். அப்புறம் எப்படி அவனை எடுத்துப்பாங்க? நான் முடிஞ்சால் நானே வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பேனே. ஏன் நான் பண்ணல? எனக்கு அவனை பிடிக்கும் தான். நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான். நான் அவனை மாட்டி விடணும்னு நினச்சிருந்தா அப்போயே ப்ரூவ் பண்ணியிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பார்க்குறான். அண்ணா இப்போ என்னண்ணா பண்ணுறது அப்படின்னு கேட்குறானா. சுகா ஒரே வார்த்தை தான் சொல்கிறான். அவனுங்களை கொஞ்சம் அவ்வளோதான் அப்படின்றான். ஏன்னா சுகாவுக்கு அந்த இடத்துல பிடிக்கவே இல்லை, இருக்கவே அப்படி போகிறானா. ஜிமின் பார்க்குறான். சுகா அப்படின்றான். நம்ம சுகா இருக்கான்ல திரும்பி கூட பார்க்கல, போயிடுறான். பட் நம்ம இருக்கான் இல்லையா, அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இவங்களுமே எதுவுமே பேசலை. ஏன்னா நம்ம ஜெயிக்க ஃபுல்லாக ஷாக்கில் இருக்கான் அப்படி பண்ணனால. இதுக்கப்புறம் என்ன, நம்ம சுகா இருக்கான் இல்லையா, அந்த வீடு இருக்கு இல்லையா, அப்படியே எரிச்சு விட பார்க்குறான். ஆக்சுவலி நம்ம இருக்கான் இல்லையா, அவனை வெளியே வந்திருப்பான். வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணுறதுனா அப்படின்னு கேட்டிருப்பான். வேற என்ன, இந்த வீட்டவே கொளுத்தி விட்ற வேண்டியதான் அப்படின்றான். ஆனால் அண்ணா இது நம்ம ஃபேவரட் வீடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்து அந்த வீட்டில் வளர்ந்துருப்பாங்க இல்லையா, அதனால் பரவாயில்ல இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த பெட்ரோலாக இருக்கு இல்லையா, அதை ஊற்றிருப்பானுங்க. இவனுங்களுக்கு ஸ்மெல் வர வருது. என்னடா இப்படி பண்ணுறானுங்களேன்னு சொல்லிட்டு கொளுத்தலான்னு போகும்போது ஜிம்மின் இருக்கான் இல்லையா, சுகா என்னை மன்னிச்சிடு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி கத்துறானா. சுகா ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆகுறான். ரீசன் அவனுக்குமே பிடிக்காமலாம் இல்லை. அவனோட அந்த சைக்கோனஸ் தான் தனக்கு மட்டும்தான் அப்படின்ற அந்த இது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மாதிரி டக்குன்னு வெளியே வந்துட்டு போகுது. அந்த இடத்துல ஜிம்மின் வந்துட்டு அப்படி சொல்லியிருப்பான் இல்லையா, அதனால் கொஞ்சம் மாறுது. பட் அதுக்குள்ளே அந்த காற்றடிச்சு அந்த ஃபயர் இருக்கு இல்லையா பிடிச்சிக்கிட்டு, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஆரம்பிக்குது. நம்ம சுகாவுக்கு வேணாம் அப்படின்னு தோணுது. பட் எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் தண்ணி இருக்கு இல்லையா, ஃபயர் தான், அதெல்லாம் ஃபோன் பண்ணி வர வச்சிடுறாங்க. ஃபுல்லாக அந்த இடமே அப்படியே அணைஞ்சிருக்கு. நல்ல வேலை கொஞ்சம் ஜஸ்ட்டு பரவவே இல்லை, லைட்டாக தான் பரவி இருக்கும். அதுக்குள்ளே பக்கத்தில் வர வச்சுருப்பாங்களா. நம்ம வீதான் அவனுங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் ஃபோன் பண்ணியிருப்பான். சுகா பார்க்குறான். நீ பார்த்த வேலையா அப்படின்றான். ஆமாம் அப்படின்றான். இதுக்கப்புறம் போலீஸில் உள்ள வந்துடுறியா, அதுக்குள்ளே ஓடி போய் நம்ம இருக்கா இல்லையா, கட்டெல்லாம் அவுத்து விட்டுடுறான். நம்ம சுகா பார்க்குறான். இங்கேருந்து போங்க அப்படின்றானா. நம்ம ஜிம்மின் இருக்கான்ல, இல்லை நான் போக மாட்டேன் சுகா அப்படின்றான். இதுக்கு மேலே உனக்கு என்னடா வேணும்? நான் தான் உன்னை லவ் பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சு. நான் தப்பு பண்ணுறவன். அப்புறம் என்ன? இல்லை என் தம்பி வேணுமா அப்படின்றானா. எனக்கு எனக்கு அப்படின்றா. என்ன உனக்கு? எனக்கு நீ வேணும். என் தம்பிக்கு அவன் வேணும். நம்ம ஒன்றா இருக்கணும்னா இந்த மாதிரிலாம் நீ விட்டாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஏன் நான் இதை விடலைன்னா நல்லா இருக்க மாட்டோமா அப்படின்னு கேட்குறான். அப்படி இல்லை சுகா, நீ வந்துரு, என் கூட வந்துரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்றான். நான் எப்படி உன் கூட வர முடியும்? ஏன் நீ என் கூட வர மாட்டியா அப்படின்னு சுகா கேட்குறானா. இதை கேட்ட உடனே ஜெமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீயா இது அப்படின்னு பார்க்குறான். நம்ம ஜேகேமே பார்க்குறான். வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறானா. வீக்கு அழுக தாங்கலை. ஜேகே நீ இன்னுமா என்ன பண்ணுற? நான் உன்னை கொலை பண்ண போனேன்டா அப்படின்றான். கொலை பண்ணது நீ தானே, பரவாயில்ல அப்படின்ற. வீக்கா அழுக தாங்கலை. கட்டி பிடிச்சிட்டு அப்படி அழுகுறான். இங்கே அப்படியே நம்ம ஜிம்மின் பார்த்துட்டே இருக்கான் சுகாவை ஷாக்கிங்கில். இதுக்கப்புறம் நம்ம சுகா இருக்கான் இல்லையா, சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். அந்த கார் இருக்கு இல்லையா, அதை தான் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறான்.
அப்போ இந்த வீடு இருக்கு இல்லையா, அது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த இடமே வேணாம், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமினா அதான் பழையபடி உட்காந்துருக்காங்க. நம்ம வியும் ஜேகேவும் பின்னாடி, சுகாவும் ஜிமினும் முன்னாடி. எல்லோரும் அப்படியே ஒருத்தர் ஃபேஸ் பார்க்குறாங்க. இந்த ஹாப்பி எண்டிங்கோட சைக்கோ சாடிஸ் ஃபைனல் பார்ட் முடியுது. ஆர்மிஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.